வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் சம்மர் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுவே நம்ம நீர் ஆகாரங்கள் நம்ம சாப்பிட்றோம், சில்லுன்னு ஜூஸ் சாப்பிட்றோம், பழங்கள் சாப்பிட்றோம், அது வேறு. ஆனாலும் ஆகாரம், அதாவது சாலிட் ஃபுட் அப்படின்றது நெசசரி இல்லையா? அந்த மாதிரி நாம் சாப்பிடும்பொழுது வழக்கமாக சாப்பிட்றத விட இந்த வெயில் காலத்தில் அந்தளவுக்கு சூடாக நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் ஏதோ அந்த நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பெரும்பாலும் இப்படி தான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த பெரியவங்களாவது நாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் குழந்தைகளுக்கு அந்த வெயிலில் அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது, பசியும் எடுக்கும், ஆனால் சாப்பிடவும் பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு அந்த ஆகாரம் அப்படின்றது சரி வர உள்ளே போகாது, சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களாகிய நாம் கூட இந்த மதிய உணவு சாப்பிட்ட பிறகு நாம் ஒரு சேலடு, அதை நாம் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஒரு வாடிக்கையை நம்ம கொண்டு வரலாம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பொடியாக நறுக்கிய முட்டைகோஸ், கேரட், வெள்ளரி பிஞ்சு மற்றும் மாதுளை முத்துக்கள். இப்போ நான் சொன்ன இந்த காய்கறி மற்றும் பழத்தை நல்லா ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நிறைய இல்லை, ஒரு 4 ஸ்பூன் வர மாதிரி போதும். அந்த மாதிரி 4 ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு மிதமான தண்ணி, அதாவது ஐஸ் வாட்டரும் இல்லை, சுடு தண்ணியும் இல்லை, ஆர்டினரி வாட்டர் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நாம் மதியம் சாப்பிட்ட உணவில் இருக்கிற காரத்தன்மை, அதிகப்படியான உப்பு, புளிப்பு, இது எதுவாக இருந்தாலும் அது நம்மளுடைய வயிற்றை அஃபெக்ட் பண்ணாமல், பாதிக்காமல் இந்த சேலட் அப்படின்றது கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த சேலட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறி பழம் ரெண்டுமே நம்மளுடைய சருமத்தையும் வயிற்றையும் இரத்தத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய காய்கறிகள் பழங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இதை நீங்கள் சின்ன சின்ன ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பழம் அதில் ஆட் பண்ணோன்னா அதையும் போட்டுக்கலாம். அதாவது அன்னாசி பழம், வாழைப்பழம், இந்த மாதிரி தினம் ஒரு பழம் கலந்து கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகளின் ஆரோக்கியம், குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவர்களுக்கும் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இந்த வெயில் காலம் முழுக்கவே மதிய உணவு எதுவாக இருந்தாலும் அது முடிச்சிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு இந்த சேலட் சாப்பிட்ற ஒரு வழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல், வயிறு, சருமம் மற்றும் இரத்தம் இதெல்லாமே ரொம்ப சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மிகப்பெரிய ஒரு உண்மை இது. மருத்துவர்களை கூட எல்லாருக்கும் இப்போ சஜஸ்ட் பண்ணுறாங்க சேலட் அப்படின்றது. அதனால் இந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கட் பண்ணி போடணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கேரட்லாம் தோல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கேரட்டில் இருக்கிற சத்துக்கள் அப்படின்றது வீணாயிடும். அதனால் கேரட்லாம் முழுசாக அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலே குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமான ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி இந்த சம்மர் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய சம்மர் டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.